வியாழேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய கௌரவ மாநசபை உறுப்பினர் உரைரத்னம் அவர்களுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட சுரேஷ் அவர்களுக்கும் தமிழ் மக்கள் பேரவையின் ஏனைய உறுப்பினர்களுக்கும் உடவியலாளர்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றும் நாங்கள் ஒரு ஊடக அறிக்கையுமே ஒரு சிறிய ஊடக அறிக்கையை நாங்கள் வெளியிடுவதற்கு ஆயத்தம் செய்திருக்கிறோம். ஆகவே நான் ஊடக அறிக்கையை வாசிக்கிறேன். எதிர்வரும் மாசி 10 அன்று நடைபெற இருக்கும் எழுக தமிழ் நிகழ்வுக்கான முன்னாயத்த நடவடிக்கைகள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி 2 பேரணிகள் இடம்பெற மாட்டாது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகாமையில் இருந்து ஒரு பேரணி மட்டுமே ஆரம்பமாகும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் பேரணியில் கலந்து கொள்ளவிருப்பதனால் முன்னர் திட்டமிட்டிருந்தபடி 2 பேரணிகளை முகாமைத்துவம் செய்து கொள்வதில் உள்ள இடர்பாடுகளை குறைத்துக் கொள்வதற்காகவே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காலை 9 மணிக்கு ஆரம்பமாகும் அவ்வெழுச்சி பேரணி நாவக்குடா விவேகானந்தா விளையாட்டு மைதானத்தை சென்றடைந்ததும் அங்கு பேரெழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற ஏற்பாடுகள் உள்ளது. நடைபெறும் அப்பொதுக்கூட்டத்தில் தமிழ் மக்கள் பேரவையின் இணைத் தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் முதலானோர் உரையாற்ற இருக்கின்றார்கள். அதன் போது மாண்புமிகு வடக்கு மாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களும் தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினரும் அக்கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவருமான பேராசிரியர் எஸ். சிற்றம்பலம் அவர்களும் விசேட உரைகளை அங்கு ஆற்ற இருக்கிறார்கள். எனவே இத்தருணத்தில் மொத்த தமிழ் பேசும் மக்களினதும் எதிர்கால சந்ததியினரினதும் உரிமைகளுக்காக அகிம்சை வழியிலும் அறவழியிலும் குரல் கொடுக்க திரளும் தமிழ் பேசும் உறவுகளின் போக்குவரத்து, தாகசாந்தி, சிற்றுண்டி முதலானவற்றிற்காக வசதி படைத்தோரினதும் பரோபகாரிகளினதும் உதவியை கிழக்கு எழுக தமிழ் நிகழ்வின் ஏற்பாட்டுக் குழுவினர் பகிரங்கமாக இத்தால் கோருகின்றனர். எதிர்பார்த்ததை விட அதிகளவு போக்குவரத்துக்கான பஸ் வண்டிகள் மற்றும் வாகனங்கள் தேவைப்படுவதனால் பஸ் வண்டி உரிமையாளர்கள் மற்றும் வாகன உரிமையாளர்கள், முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் தமிழ் பேசும் மக்களின் உரிமை போராட்டத்துக்கு தங்களது பங்களிப்பினையும் இச்சந்தர்ப்பத்தில் வழங்குமாறு ஏற்பாட்டுக் குழுவினர் இவ்வூடக அறிக்கையினூடாக மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றனர். இத்தகைய உதவிகளை வழங்க விரும்புவோர் 07101457223 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளவும். அதை மீண்டும் ஒரு தொலைபேசி இலக்கம் 07712740651 அல்லது மட்டக்களப்பு புகையிரத வீதியில் அமைந்துள்ள கோப் சிட்டியில் 1ஆம் இலக்காரையில் எழுக தமிழ் நிகழ்வுக்காக திறக்கப்பட்டிருக்கும் தற்காலிக காரியாலயத்தில் காலை 9 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும் பின்னர் மாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலும் இத்தகைய உதவிகளை நாளை 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை ஒப்படைக்கவோ அல்லது தங்களது உதவியை உறுதிப்படுத்திக் கொள்ளவோ முடியும் என்பதையும் இத்தால் ஏற்பாட்டுக் குழுவினர் தெரியப்படுத்திக் கொள்கின்றனர். அதே நேரம் அன்றைய நாளிலே வியாபார நிலையங்கள், தனியார் நிறுவனங்கள், தனியார் கல்விச்சாலைகள் முதலானவற்றை மூடி அகிம்சை வழியிலான அறவழியிலான உரிமை போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்குமாறும் அங்கு கடமையாற்றும் உத்தியோகஸ்தர்கள், ஊழியர்கள் அனைவரையும் தமிழ் பேசும் மக்களின் உரிமை கோரும் இந்நிகழ்வில் பங்கேற்குமாறும் எழுக தமிழ் நிகழ்வு ஏற்பாட்டுக் குழுவினர் பகிரங்க அழைப்பு விடுக்கின்றனர். நன்றி. அதற்கான பங்களிப்பை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பெருவாரியான அமைப்புகளும், திருகோணமலை, அம்பாறை மாவட்டத்தில் உள்ள பெருவாரியான மக்களும் இது முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கின்றார்கள், முன்வந்திருக்கின்றார்கள். இந்த மக்களின் ஒத்துழைப்புடன் பேரவையால் நடத்தப்படுகின்ற இந்த கவரஈர்ப்பு பேரணியில், இந்த கவரஈர்ப்பு பேரணி ஊடாக இந்த சர்வதேசத்தின் கவனத்தை திசை திருப்புவதற்காக முழுமையான 90% மேலான ஒத்துழைப்பை மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் செலுத்துவார்கள். அதன் ஊடாக எதிர்வரும் 10ஆம் தேதி அன்று சர்வதேசமும் இந்த இலங்கை தேசமும் தன்னுடைய கவனத்தை திருப்பும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டுமாயின் இவர் மாவட்டத்தில் உள்ள
சகல மக்களும் இனபேதம் பாராமல் சகல அமைப்புகளும் தன்னுடைய ஒடுக்கப்பட்ட மக்களின் தமிழ் பேசும் மக்களின் அடிப்படை உரிமையை பெறுவதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் முன்கொண்டு வருவதற்காக சகலரும் இதுக்கான பரிபூர்ணமான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அந்த ஒத்துழைப்பின் ஊடாக சர்வதேசத்தை இவர்கள் திசை திருப்புவதற்காக, சர்வதேசம் எம்மை தலை நிமிர்ந்து பார்க்க வைப்பதற்காக, சர்வதேசம் இலங்கை அரசாங்கத்தை ஒரு நிலைமை கொண்டு வருவதற்காக, சர்வதேசம் இலங்கை அரசாங்கத்தை அடித்து இடித்து வைப்பதற்காக இந்த மக்கள் பேரணியில் ஒட்டுமொத்தமான மக்கள் பங்களிப்பு செய்வார்கள். எதிர்வருகின்ற 10ஆம் தேதி சர்வதேசம் இந்த மட்டக்களப்பு மண்ணை திருப்பி பார்க்கும். அதற்காக இந்த மக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவார்கள். பேரவையின் தலைமை நடத்தப்படுகின்ற இந்த மக்கள் பேரணிக்கு எதிர்காலத்தில் எதிர்வருகின்ற நாட்களில் பல குறைபாடுகள், பல தேவைகள் நம்மிடம் உள்ளன. பொருளாதார ரீதியாக பல தேவைகள் நமக்கு இருக்கின்றன. மக்களை பொறுத்தவரையில் தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிற பொருளாதார அமைப்பு பிரச்சனையை பொறுத்தவரையில் கால்நடை பண்ணையாளர்கள் ஒரு மாடை வித்து நிதியுதவி செய்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கின்றார்கள். அதே போல விவசாயிகள் நெல்லை அறுவடை செய்து இந்த அமைப்புக்கு பங்களிப்பு செய்ய முன் வந்திருக்கிறார்கள். மீனவர்கள் மீனை வித்து பங்களிப்பு செய்கிறவர்களுக்கு வளர்ந்திருக்கிறார்கள். அரசு உத்தியோகஸ்தர் மாத சம்பளத்தை வழங்குவதற்காக முன் வந்திருக்கிறார்கள். பல பொது அமைப்புகள், பல வர்த்தகர்கள் வள்ளி வாரி வரைப்பதற்கு நிதியுதவி செய்வதற்கு முன்வந்திருக்கிறார்கள். இதை போல இந்த நிதியுதவி பங்களிப்பு தொடர வேண்டும். இந்த நிதியுதவி பங்களிப்பு ஊடாக எமது தேவைகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டு எதிர்வருகின்ற 10ஆம் தேதி இந்த கவனஈர்ப்பு பேரணியை வெற்றி கொள்வதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு மனிதனும் இந்த போராட்டத்தை வெற்றி கொள்வதற்காக கடந்த 35 வருட ஆண்டுகளில் எமக்கு ஏற்பட்ட துன்ப துயரங்களில் முழுமையாக அர்ப்பணிப்பு செய்த மக்கள், குறிப்பாக மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, அம்பாறை மாவட்ட தமிழ் பேசும் மக்கள் எதிர்வருகின்ற 10ஆம் தேதியும் தன்னுடைய கடந்த கால 35 வருட ஒத்துழைப்பை விட மேலாக சர்வதேசத்தை திரும்பி பார்த்துவதற்காக ஒத்துழைப்பை செலுத்துவார்கள் என்று நான் நம்புகின்றோம். அதை இந்த பேரமைப்பு எதிர்பார்க்கின்றது. நன்றி. 1972ஆம் ஆண்டு ஒரு யாப்பு நடைமுறைக்கு வந்தது. அந்த யாப்பிலும் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை அதில் உள்ளடக்கப்படவில்லை. அதே போன்று 1978 ஒரு யாப்பு வந்தது. அதிலேயும் மக்களுடைய அபிலாசைகள் நிவர்த்தி செய்யப்படவில்லை. அதனாலேயே நீண்ட காலமாக இந்த போராட்டம் ஜனநாயக வழியிலையும் ஆயுத வழியிலையும் அந்த போராட்டம் தொடர்ந்திருந்தது. இதே போன்று இப்போது 4வது யாப்பாக யாப்பொன்று திருத்திக் கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த யாப்பிலே வடகிழக்கு இணைப்பில்லை, சமஸ்டி தீர்வில்லை, ஒற்றையாட்சி தான் தீர்வண்ட நிலைக்கு அமைய இந்த யாப்பு திருத்தப்படுகின்றது. உண்மையில நாங்கள் இதுவரை காலமும் போராண்டது இந்த வடகிழக்கு இணைப்புக்காகவும் சமஸ்டி தீர்வு பிரவணம் பண்றதுக்காகவே நாங்கள் இதுவரை காலமும் நாங்கள் போராடினோம். இருந்தும் இப்போது இந்த அரசு எங்களோட மக்களை பயன்படுத்தி இந்த சதிவேலை திட்டம் செய்து கொண்டிருக்கின்றனர் என்று சொல்லி சொன்னால், இந்த யாப்பை அங்கீகரிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்துக்காக ஒரு சர்வசன வாக்கெடுப்பு கொண்டு நடத்துறதுக்கு திட்டமிட்டிருந்தது. இந்த வேலை திட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக எங்களோட தலைவர்களை பயன்படுத்தி செய்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. அண்மையில் நியூயார்க்கில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கிட்டத்தட்ட 64 நாடுகள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டது. அந்த மாநாட்டிலே இலங்கை தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட போது இலங்கை சொல்லிட்டு இப்போது தமிழ் மக்களுக்கு இலங்கை தீவிலே எந்த பிரச்சனையும் இல்லை, எதிர்கட்சி தலைவர் பதவி தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, மாவீரர் தினம் கொண்டாட அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இங்க இருக்கின்ற முன்னாள் போராளிகளுக்கு கட்டுமானங்களுக்குரிய வேலைகளை இராணுவமே செய்து கொண்டிருக்கின்றது, அதை விட அரசியல் கைதிகள் விடுதலையாகி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு தாம் தப்பிக்கொள்வதற்காக அந்த மாநாட்டிலே இந்த இலங்கை அரசு தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தது. உண்மையில் தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனைகள் சர்வதேசம் ஒரு கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னு சொல்லி சொன்னால், தமிழ் மக்களுடைய பிரச்சனை இனங்காணப்பட வேண்டும். தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை சர்வதேசம் இனங்கண்டா தான் இந்த தீவில சர்வதேசம் அமைதியை எதிர்பார்க்கலாம். இப்ப இந்த இந்த திருநாட்டு இலங்கை திருநாட்டுக்கு உலகத்தினுடைய 2 தலைவர்கள் வந்திருந்தார்கள். ஒருவர் பிரித்தானிய நாட்டினுடைய பிரதமர் டேவிட் கமரன் வந்திருந்தார். அதே போன்று மோடி வந்திருந்தார். ஒருத்தருமே கிழக்க பற்றி கவனத்தில் கொள்ளவில்லை. முழுப்பெருமே வடக்குல போய்தான் வடக்கு மக்களுக்கு தான் பிரச்சனை என்பதை ஆராய்ந்தார்கள். அப்ப இந்த நிலப்பாடு வறுமனை அரசு மட்டும் செய்யவில்லை, எங்களோட தலைவர்களும் இதுக்கு துணைவே இருக்கிறார்கள். இப்ப மாவீரர் தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. மாவீரர் தினம் கொண்டாடப்பட்டிருக்கின்றால் வடக்குல மட்டும்தான் இந்த மாவீரர் தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. கிழக்குல உள்ள
கிழக்கில் நாங்கள் எங்கள் மக்கள் வந்து உரிமைக்காக போராடவில்லையா? இங்க மட்டக்களப்பில் 2 துயிலும் இல்லங்கள் இருக்கு. தரவை துயிலும் இல்லம், மாவில துயிலும், தாண்டியடி மாவில துயிலும் இல்லம், அம்பாறையில் இருக்கிற கஞ்சுடியார் துயிலும் இல்லம். இந்த இல்லங்கள்லாம் இதெல்லாம் இருக்க வடக்கில் மட்டும் மாவில தினம் கொண்டாடப்படுவது என்று சொன்னால் இது என்ன? இந்த சதி, இதுக்குரிய சதி என்னத்துக்கான வேலை என்று சொல்லி மக்கள் யோசிக்க வேண்டும். அரசு வந்து குறிப்பாக வந்து வடக்கே கிழக்கே இணைக்கிறதுல எந்த எவ்விதமான சம்மதம் அரசுக்கு இல்லை. இதுக்குரிய வேலை திட்டங்களை ஏற்கனவே ஆரம்பித்திருக்கிறது. வடக்கை கிழக்கிலிருந்து பிரிக்கின்ற இந்த இவ்வாறான முயற்சி அரசு எங்களோட தலைவர்களை பயன்படுத்தி செய்து கொண்டு வருகின்றது. மக்களை தெளிவாக புரிந்து கொண்டு இப்ப வருகின்ற 10ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த மக்கள் எழுச்சி பேரணியில வந்து அனைவரும் அணியணியாக திரண்டு கலந்து எங்களுடைய உரிமையை வந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும். இது எங்களுடைய வரலாற்று கடமை. தயவு செய்து தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த பேரணியை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டு தேவைப்பாடுகள் உதவிகளை பற்றி எங்களுடைய இணைத் தலைவர் அவர்கள் தெளிவாக இந்த ஊடக அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலே இன்று நமது மக்கள், தமிழ் பேசும் மக்கள் இந்த நாட்டிலே ஒரு நல்லாட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்படுத்தியதிலே மிகவும் முக்கியமான பங்களிப்பு வழங்கியவர்கள். அவர்களுடைய ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு என்ற விடயத்துக்கு அப்பாலும் பல்வேறுபட்ட உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய தீர்வுகளை கருத்தில் கொண்டு நல்லாட்சிக்கு அவர்கள் முடிந்தளவு தங்களை அர்ப்பணித்து வாக்களித்தார்கள். ஆனால் இன்று இந்த 2017 ஜனவரி மாதம் மலர்ந்துள்ள வேளையிலும் நமது மக்கள் வீதிகளிலே, தெருக்களிலே போராட்டங்களை, அறவழி போராட்டங்களை நடத்துகின்ற நிலைமைதான் வடக்கு கிழக்கில் ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த சில நாட்களுக்கு முன்பு வவுனியாவிலே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் வீதி ஓரங்களிலே இருந்து, அதாவது நீராகாரத்தை தவிர்த்து, உணவை தவிர்த்து ஒரு அறவழி போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். பல தாய்மார்கள் அந்த இடத்திலே மயங்கி விழுந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இந்த 2017 வளர்ந்து தொடர்ச்சியாக வன்னியிலே இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஒரு அறவழி போராட்டம் அங்கே நடந்தது. அதைத் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், நேற்று வரை நடந்து கொண்டிருக்கின்ற, இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்ற முல்லைத்தீவிலே மக்கள் தங்களுடைய காணிகளை விடுவிக்குமாறு வீதி ஓரங்களிலே தாய்மார் அங்கே மிகவும் பரிதாப நிலையிலே பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அவங்க நடத்துகின்ற அந்த போராட்டம், இந்த அறவழி போராட்டம், தங்களுடைய காணிகளை, குடியிருப்பு காணிகளை, வாழ்வாதார காணிகளை மீட்டு தருமாறு அவர்கள் அங்கே வீதியிலே இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பத்திரிகைகளிலே இந்த மாதிரி செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கூட பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய காணிகள், அதாவது தங்களுக்குரிய காணிகள், தங்களுடைய பாடசாலை கற்றல் நடவடிக்கை காணிகளை தருமாறு, கோயிலுக்குரிய காணிகளை தருமாறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கார்கள். ஆங்காங்கே வடக்கு கிழக்கிலே இப்பொழுது மக்களாக முன்வந்து இந்த அறவழி போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இந்த நாட்டினுடைய முக்கியமான பொறுப்பிலே இருக்கின்ற பிரதம அமைச்சர், பிரதம மந்திரி அவர்கள் அண்மையிலே தெரிவித்த கருத்தானது எங்கள் மக்களுக்கு உண்மையிலே மிகப்பெரிய அதிருப்தியை உண்டு பண்ணியிருக்கிறது. மிகப்பெரிய இந்த நல்லாட்சி மீது ஒரு அவநம்பிக்கையை, வேதனையை உண்டு பண்ணியிருக்கிறார். அதாவது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக அவர் கூறிய கருத்து, காணாமல் ஆக்கப்பட்டோர் பல வெளிநாடுகளில் போனதாக கூறியிருக்கிறார். இந்த கருத்து மிகவும் வேதனைக்குரியது. இந்த நல்லாட்சியில் மக்கள் எதிர்பார்த்த விஷயங்கள், நிரந்தர அரசியல் தீர்வு ஒன்று விடயம் இருக்கு. ஆனால் நிரந்தர அரசியல் தீர்வுக்கு அப்பால், அதற்கு முன்பு சிறை அரசியல் கைதிகள் விடுதலை, காணி விடுவிப்பு, இவ்வாறு பல்வேறுபட்ட நிலைமைகள். அது மாத்திரமல்ல, இன்று அரசாங்கத்துக்குள் முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற நல்லாட்சி அரசு முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற அமைச்சர் கூட முன்னைய மஹிந்த ராஜபக்சவுடைய காலத்திலே விடுதலை செய்யப்பட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி சமூகமயப்படுத்தப்பட்ட முன்னாள் போராளிகள் தொடர்பாக விடுத்திருக்கின்ற கருத்து, அதுவும் இன்று ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கின்ற முன்னாள் போராளிகள் மீது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அவர்களுக்கு அளிக்க சம்பிக்க இராணுவத்தினர்கள் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட புனர்வாழ்வு போதாது என்ற விஷயத்தை கூறியிருக்கின்றார். ஆகவே இயல்பு நிலைக்கு திருப்பப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட இந்த முன்னாள் போராளிகள் மீது கூறப்படுகின்றதான இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் மிகவும் வேதனைக்குரிய விடயம். ஆகவே இந்த எழுச்சி பேரணி, இது மக்கள் எழுச்சி பேரணி, இதை ஒன்று வழங்கிக் கொள்ள வேண்டும். பலர் உண்மையிலே இதை ஒரு அரசியல் செய்வதற்காக பயன்படுத்துகின்றதாக பல குற்றச்சாட்டுகள் பல்வேறுபட்ட தரப்புகளுக்கு வருகின்றன. இதை ஒரு அரசியல் செய்வதற்கான ஒரு தளம் இல்லை. அரசியலை ஒரு கட்சியோ அல்லது குறிப்பிட்ட நபர்களோ அரசியலை நடத்துவதற்கான ஒரு களமோ தளமோ இல்லை என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை வெளி உலகுக்கு, சர்வதேசத்திற்கு, வர இருக்கின்றதான மார்ச் மாதம் நடக்கின்ற, ஜெனீவாவில் நடக்கின்ற மனித உரிமைகள் பேரவை, அவர்களுக்கு விஷயங்களை முன்பு அறிவித்து அவர்களுக்கு கூட ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக செய்கின்ற ஒரு செயற்பாடு என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட்டு இந்த நிகழ்விலே தற்பொழுது
இந்து குருமார் ஒன்றியம் தங்களுடைய ஆதரவை முழுமையாக வழங்கியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அண்மித்த காலத்திலே ஒரு பௌத்த மத தீவிர போக்குள்ள ஒருவர் இந்த மாவட்டத்திலே இந்து மத குருமார்களை மிக மோசமான முறையில் அவமானப்படுத்தினார்கள். அந்த வேளையில இந்து மத குருமார்கள் வீதியில் இறங்கி ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். நூற்றுக்கணக்கான இந்து மத குருமார்கள் வீதியில் இறங்கி, உங்களுக்கு தெரியும், செங்கடி பகுதியிலே அவர்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று இந்த இந்து மத குருமார் அவர்கள் நேரடியாக அரசியலுக்குள் வந்தவர்களும் இல்லை, வரப்போர்களும் இல்லை. ஆனால் அந்த மாதிரியான இந்து மத குருமாரை அரசு அதிகாரிகளை அவமானப்படுத்திய பிக்கு அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய நீதியமைச்சர் அவர்கள் ஒரு நற்சான்றிதழை கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார். அவரை ஆலோசனை கூறி திருத்துவதற்கு அப்பால் ஒரு நற்சான்று பத்திரம், நீங்கள் தான் இந்த மாவட்டத்தின் சிங்கள மக்கள் சார்ந்த ஒரு சிறந்த பிரதிநிதி செயற்படும் கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். இன்றைய இந்து மத குருமார்கள் அடிமட்டம் தொடக்க பலரும் பாதிக்கப்பட்டுத்தான் இருக்கிறார்கள். அதனால் இந்த இந்து மத குருமார் முழுமையாக தங்களுடைய ஆதரவை எழுச்சி பேரணி அவர்கள் தந்திருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரமில்லை, மாணவர் பேரவை, மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், உயர்கல்வி நிறுவன மாணவர்கள் என்று பலதரப்பட்டவர்கள் இன்றைய பட்டி தொட்டி கிராமங்கள் வரை அனைத்து மக்களும் இந்த எழுச்சி பேரணிக்கு தங்களால் முழுமையான உதவியை வழங்கியிருக்கிறார்கள், முழுமையான ஆதரவை தருவதற்காக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ள பிரச்சனை நீங்கள் ஒன்று வழங்க வேண்டும். இந்த இடத்துல ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன். இந்த மாவட்டத்துக்கு என்று கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இப்பொழுது மக்கள் எதிர்த்து வருகிறார்கள். அவ்வாறு அது மேச்சத்தர பிரச்சனை, பணியாளர்களுடையது, ஒவ்வொரு அமைப்புகள், பல்வேறுபட்ட அமைப்புகள், சங்கங்கள் தங்களுடைய பிரச்சனைகளை இந்த எழுச்சி பேரணிக்குள்ளாக வெளிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதுக்கு பூர்ண ஆதரவு இருக்கு. எல்லோரும் இதிலே ஒன்றிணைவார்கள் என்பதை ஒன்றிணைந்திருக்கிறார்கள்.